அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு. ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றிருக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏ, வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. அவரு என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொன்னேன். அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன் ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, ஆள மாத்திட்டாளே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு. இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கிய, அப்படிதான் கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட், அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கறா, தனியா இருக்கறா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீயா? ஓ, நீங்களா? இவனுங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவன்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். எஸ், பிரைவேட் டிடெக்டிவ். யா, glad to meet you. How are you? fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையில நான் ரொம்ப பாராட்டுறேன். Thank you sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தான கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கு போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன். மஃப்டில இருக்கேன். கரெக்ட். I am Inspector Chowdhury from Delhi. From Delhi. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல, இந்த டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ்ல எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். My family is all India family. you are all India family. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? Who is this Arani? இவன் திருவிழாவுல பஞ்சு மிட்டாய் விக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? இவரு. My secretary. கொஞ்சம் வரீங்களா? 1 minute. I am sorry. Excuse me. Yes, please. இருக்கடா கூப்பிட்ட. இவன் தான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா. டெல்லி, கல்கத்தாவுல பங்களா இருக்கு. ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சிடென்ட்ல என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார். அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் தண்டனை கைதியா சார். வெரி ஃபன். பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார். உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம். ஆனா இவர மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார். அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஹாய் லவ்லி ஃபிகர். சார், ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார், அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார். ஐயோ, நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார். நல்லா அமுக்கி கூட்டிட்டு போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார். போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார், இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய், கையடா. பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கட்டாவுல பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய், எங்க போனாலும் விட மாட்டேன்டா. உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா?
அதான உனக்கு என்ன? வாட் மேன்? உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒண்ணாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க. அதுக்காக நீங்களும் அவங்களும் ஒண்ணாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன். அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அதை நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே. எட்டி போங்க, நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனை, இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஐயா இருங்கம்மா இருங்கம்மா. ஏனுங்க ஐயா, நமக்கு எந்த ஸ்டேஷன் சொல்ல முடியுமா? ரவுடி நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சார் சொன்னீங்க? ரவுடி நாயின என்ன இப்போ? என்ன நிப்பாட்டு. ஆமா, இப்ப கவர்மெண்ட்ல லத்திக்கு பதிலா பாட்டில மாத்திட்டாங்களா? என்ன இரு உண்டா லேபிள் நான் பார்த்து தர்றேன். ஏண்டா பட்ட பகல்ல போலீஸ் வேஷத்துல பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? இப்படி எங்க பார்த்தாலும் மாமூலு, கொலை, கொள்ளை, குத்து, வெட்டு இப்படி போனா நாடு என்னத்துக்காகிறது? நானு யாரா? என்னையவா யாரு கேட்கிறேன்? எனக்கு அக்கா இல்லையா? யாரும் காட்டவா? சார் வணக்கம் சார், நான் தான் சார். யோ 420 என்ன இது வேஷம்? சார் ஒண்ணும் இல்ல சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேஷத்துல பொதுமக்கள்கிட்ட மாமூல் வாங்கி கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க சார். நான் கை கிளம்ப பிடிச்சேன் சார். 3 பேருக்கு. யோ 420, உன்னோட துணிச்சலை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். உன்ன மாதிரி போலீஸ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூடிய சீக்கிரம் உன்னோட பதவி உயர்வுக்கு ஏற்பாடு பண்றேன். எல்லாரும் வண்டியில ஏத்து. காப்பாத்துங்க ஐயா, ஏட்டையா என்ன காப்பாத்துங்க ஐயா. ஐயா என்ன தெரியலீங்களா ஐயா? ஏண்டா உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன இளவரசர் சார்லஸா இல்ல சதாம் ஹுசேனா? வெண்ண யாரா நீங்க? கல்யாண புரோக்கர் கந்தசாமிங்க ஐயா.
கல்யாண புரோக்கர் கந்தசாமியா? ஆமா, அதே பட்டு அதே பொட்டு. ஆமா, நீ எங்க பொண்ணை தள்ளிட்டு வந்த புரோக்கர்னு சொல்லி என்ன தூக்கி உள்ள போட்டாங்க. என் பேரை சொல்ல வேண்டியதானயா? உங்க பேரை சொல்றதுக்கு அப்புறம் தாங்க அட்டமலை மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் பேரை சொன்னதுக்கு பின்னாலதான் அடியேவா? ஐயா, இந்த ஸ்டேஷன்ல என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க. உங்களை இன்ஸ்பெக்டர் ஆனு வச்சுக்கிறேன். வந்து அடி பின்னிட்டாங்களா? சரி சரி, வெளியே யாருன்னு சொல்லாத. ஆமா, என்ன விஷயமா வந்த? உங்களுக்கு பொண்ணு பார்த்த விஷயமா தாங்க வந்தேன். என்னங்க ஐயா நீங்களே அடிக்கிறீங்க? இப்படிதான் போன வாட்டி ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வரும்னு சொல்லி ஐபிஎஸ் ஆபீசர் தள்ளி விட்டு என் வேலைக்கு உள்ள வைக்க பார்த்த. இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ணு வருதா? பிரிச்சுமா ஒண்ணு. தப்பு என் பேர்ல இல்லைங்க. மார்ச் 15 சொன்னேன், பிப்ரவரி 15 அட்டாச் ஆயிட்டீங்க. மாசத்திட்டனா? இப்படித்தான் வர வர என் புத்தி ரொம்ப மலங்கி போய்கிட்டு இருக்கப்பா. ஆமா, இன்னைக்கு அந்த பொண்ணு வர்றாளா? நிச்சயமா வருதுங்க. ஆள் எப்படி? கண்ணு கருவண்டு, இதழ் சிகப்பு, மொத்தத்துல ஒரு அப்சரத்துங்க. ஒரு கண்டிஷன். என்னது? நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும், அப்பதான் அந்த பொண்ணு உங்களுக்கு கழுத்த நீட்டும். யோ, இன்ஸ்பெக்டரா மாறுறதுக்கு இங்க என்ன சமூக வாழ்வியல் நாடகமா நடத்திக்கிட்டு இருக்க? ட்ரெஸ் மாத்துறதுக்கு உடனே எப்படி இன்ஸ்பெக்டரா மாறுறது? என்னத்த இந்த ஜென்மத்தில் நடக்காத இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தேவையில்லை இந்த கல்யாணம் எனக்கு. எப்படி நான் இன்ஸ்பெக்டரா மாற முடியும்? கதையை உடுப்பா. உனக்கு கல்யாணம் ஐயா, வணக்கம் ஐயா. வாட் எ மூமெண்ட். இல்லைங்க, கல்யாணம் சொல்லிட்டியா? கோவில் ஜோடிகளை ஒன்னா சேர்த்து வைக்கிட்டா என் வேலை. அப்புறம் இந்த வேலைக்கு வந்தீங்க? இந்த நக்கல் தானே வாங்க. நீ எந்த ஜென்மை ஏத்தாலும் ஒரு கல்யாணமே ஆகாது. ஐயா, பெரிய வார்த்தை சொல்லாதீங்க, மன்னிச்சுக்கீங்க. எத்தனையோ தாயகம் எவ்வளோ பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் தியாகம் நான் பண்ணக்கூடாதா? சார், இன்னையிலிருந்து என் ட்ரெஸ் எல்லாம் நீ அவுத்துக்கோ. அவுத்துட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட அவுத்து கொடுத்துடு. இன்னிலேந்து நீதான் கண்கண்ட தெய்வமே. நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா மிஸ்டர் அருண். எப்படி சார்? அப்படியே கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரவுடி மாதிரியே இருக்கீங்க சார். உங்களை பார்த்தாவே தனி பீதி வருது சார். பீதி வேதி இருக்கட்டும், கிட்டத்தட்ட என்ன மாதிரியே உன்ன ஆக்கிட்டேன். ஆமா சார், நன்றி மறக்க கூடாது சார். பன்றியா மாறினாலும் நன்றி மறக்க மாட்டேன் சார். இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு வந்த உடனே உங்களை தூக்கி போட்டு கொல்ல போறேன் நானு. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உள்ளது சார். அடிக்கிறதும் அடிக்கிற 3 தடவைக்கு மேல அடிக்கிறேன் சொல்லி வைக்கிறேன். வேணும், உள்ளவா பேசிக்கிறேன் சார். என்ன சந்தேக கேஸ் சார்? யோ, சந்தேகப்பட்டா உடனே கூட்டி வந்துடுறதா? அவனை போத்துறியா? டேய் போடா சார். சந்தேக சார். சந்தேக கேஸா? இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க? சந்தேகப்படுற மாதிரி என்னடா பண்ண நீங்க? சார், அவர் வந்து 50 ரூபாய் எனக்கு ரொம்ப சவுடால பதில் சொல்றேன். ஆளை பார்த்தா சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி. யாரு நானு? இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டரா? ஆமா, நீ எந்த ஊரு, என்ன பேரு? நான் தேனில இருந்து வரேன். என்ன தேனிய? பெரிய லண்டன்ல இருந்து வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. பெரிய இடத்து புள்ள. அப்புறம் நீங்க ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பின்னு? பின் விளைவா? என்ன பின்? பிரதேசம் நடக்குது. துப்புறாத, இங்க துப்பு. இது போலீஸ் ஸ்டேஷன். தெரியும். எங்கயா இன்னுங்க பொண்ணு வந்துட்டு இருக்கு சார். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி, நீ கிளம்பு 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 கிளம்பு. வர சார். இந்த பக்கமே வரக்கூடாது. ஆமா. யாராங்க? நீ ரவுடியா? பயங்கரமா நாங்க நீ கொலை பண்ணா பெரிய பிஸ்டா வாங்கி என்ன வாய்ப்பாடா படிக்கிற? உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்தோம். 61 கொலை பண்ணவனா அட்டண்டத்துல பிடிச்சு உள்ள போட்டாங்க. உனக்கு கேட்ட புருஷன் இவர்தான். என்ன திமிரு உனக்கு? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பொறுப்புள்ள இன்ஸ்பெக்டர் கை நீட்டி அடிக்கிற. அடிப்பியா? மூஞ்சி மகன் கட்டையும் பாரு. டேய் போடா உள்ள. போடா. போடானா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர். உண்மையான இன்ஸ்பெக்டர் இவரு இல்ல. நானா? ஓ, என்னது அநியாயமா இருக்கு. எங்க ஊர் பொண்ணியாது இருக்கட்டும்.
அவ வந்தவன நடந்த உண்மையை பூரா சொல்லி இன்னைக்கு சந்தோஷமா முதலிரவு கொண்டாடிட வேண்டியதான். 10 முழம் பூவை கொடுத்துட்டு 20 முழத்துக்கு காசு வாங்கியிருக்கான். வரட்டு பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிங்கிறதா மறந்துட்டான் போல இருக்கு. என் புருஷனா இருந்தான்னு அரசனா இருந்தான்னு போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இழுத்து வச்சு இருக்கிறதா? ஐயோ, இவட்ட நடந்த உண்மையை சொன்னோம்னா முதலிரவு கடைசி வாய்ப்பும் போல் இருக்கே. முதல்ல பாலை குடிப்போமா? குடிக்கலாமே. நான் சாப்பிட்டு உனக்கு தரலாம் நினைச்சேன், அதுவும் நடக்கல. நீயாவது சாப்பிட்டு எனக்கு தருவேன் நினைச்சேன், அதுவும் நடக்கல. மத்ததாவது நடக்குமா? போங்கவா. அப்ப இதுவும் இல்லையா? வரவா வந்துட்டேன். ஒண்ணு இல்ல, பிரம்ம. அக்கா என்னங்க நீங்க பண்ணது போய் அக்கான்னு கூப்பிடுறீங்க? நான் இங்க கூப்பிட்டேன். ஐயோ, நான் இனிமேல் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. அக்கா நீ என்ன இங்க வந்த? அக்கா எச்சி துப்ப சொம்பு இல்லன்னு திட்டுவாங்க. உக்கா சும்மா நான் பாத்துக்கிறேன். போடா போடா வழியா. பாக்கலாம் நீ ஏண்டா 420. எஸ் சார். என்னங்க நீங்க ஸ்டேஷன்ல அடிக்க வேண்டிய சொல்லிட்டு இங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா உனக்கு ஒரு மரியாதை தான். 420 ஏன் விடுறாங்களே? யாரோ வந்திருக்காங்க போல இருக்க, போய் பாத்துட்டு வரேன். நேரங்காலம் தெரியாம என்ன எந்த நேரத்துல? இங்க ஒண்ணும் கசமசம் நடந்தலையே. ஒண்ணு நடக்கல. சொல்லு என்ன விஷயம்? நல்ல வேலை ஏட்டா இருந்த இந்த ஆளு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லி உனக்கு கல்யாணம் கட்டியிருக்கான். ஆமா, நான் சாட்சியோட தான் வந்திருக்கேன். யோ சொல்லேன். ஆமாக்கா, நான் தான்க்கா சாட்சி. செண்பகம் உன்ட்ட சொல்லலாம். மாப்பிளே இப்படி போட்டு அடிக்கிறேன். என்ன இருக்கா இல்லாத போட்டாச்சு. கேனத்தனமா பேசாதையா. எனக்கு வச்சதுல அவத்துக்கு விட்டு என்ன தூக்கி போட்டு கொண்டு இருக்கேன். செண்பகா இரு செண்பகா, உனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அதானே? இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு பின்னால உன்னை சொல்றேன். அதுக்கப்புறம் மூஞ்சில முழிக்கிறேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. அட்டி அப்படி கூட்டி வந்து பீச்சில் கடலையும் பொரியும் வாங்கி கொடுக்க போறோமோ? என்ன பொழப்பு? வெத்தல வெத்தல. அது எப்படி இங்க வெத்தலை வைக்கிறது? அடே வாங்க. என்ன போலீஸ்காரன் ஜீப் நினைச்சியா இல்ல வெத்தலை வைக்கிற வண்டி நினைச்சியா? எது முதல்ல வெத்தலையா? வெத்தல அது என்ன அவ்வளவு குரண்டலு? ஆமா அது இருக்கட்டும். பீச்சில் அவவே சுண்டலு முறுக்கு பட்டாணி எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பான். நீ என்ன புதுசா வெத்தலை வைக்கிற? சண்டை போடுற புருஷ மண்டட்டு எல்லாம் ஏன் வெத்தலைய போட்டாங்கன்னா ஒண்ணு சேருவாங்கய்யா. வாயா ஏறு. எதுக்கு ஏறு? எதுக்குடி ஏறு சொல்றேன். ஏறியாச்சு. நிதி ஒன்னே வா. என்னது? இல்லடி இதை மிதிக்க சொன்னியான்னு கேட்டேன். நிதி என்னடி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நிதியா? ஐயோ அப்படி எல்லாம் இல்லையா? தாலி மிதிக்க தெரியாது உனக்கு? ஓ இப்படியா? நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் கருமையா. வேற எப்படி நிதியா? ஏற இறங்க வா. மிதியா சொல்லு. போலீஸ்கார நினைவெல்லாம் போய் பழைய ரிச்சா ஓட்டுற நினைவா வருது. கால் வலிக்குது போய். ராஜா கண்ணா நல்ல புள்ள ஏறு மிதிப்பா. ஏண்டி உயிர் எடுக்கிற? தீவிரவாத கும்பல புடிச்சு கொடுத்து 10 லட்சம் பரிசு வாங்க வேண்டாம், அதனாலதான் என் உடம்ப தேத்த சொல்றேன். ஏறு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணு. ஐயோ இப்படி இப்படி என்னடி நீ பண்ண வேண்டியது? நான் பண்ண முடியாது. ஒரு தடவை நீ பண்ணு. வாங்க. இவ்வளவு நேரம் நான் பண்ணல, கீழே விழுந்துருண்டி. இப்ப பண்ண போறியா இல்லையா? சரி பண்றேன். பண்ணு. யாத்தா யாத்தே
மக்கள் இடுப்புல பறந்துருச்சா? என்ன பண்றது? மூவ்மெண்ட் பண்ற. அதுக்கு ஏன் இந்த இடத்துல அடி? எக்ஸசைஸ் ஒழுங்கா பண்ணியா? இப்படியா? நல்லா பண்ணு. இன்னும் கொஞ்சம். இன்னும் வா. மறுபடியும் எங்க கூட்டி போற? வா. இங்க தானே? எங்க? நில்லு சொல்றேன். இத எடுத்து மாட்டு. எதா? மாட்டியா? எங்கடி மாட்ட? ஆமா மாட்டு. கரெக்ட்யா? மாட்டியாச்சு. இடுப்புல மாட்டியா? இடுப்புல மாட்டணுமா? ஆமா. எதுக்கு இடுப்புல மாட்ட சொல்ற? ஓ இதா? ஆமா அதேதான். இத முதல்லயே சொல்லியிருந்தா வேலை ஈஸியா முடிச்சு போயிடலாம்ல. ஈஸியா பண்ணிடல. இப்ப பாரு. இடுப்பு குறைஞ்சிருச்சியா? எனக்கு ஏதடி இடுப்பு? பின்ன தீவிரவாதிகளை பிடிக்கணும்னா உடம்ப இப்படிதான் வச்சுக்கணும். அப்பதான் 10 லட்சம் கிடைக்கும். வா வா போல. எங்க அடி போடி. பாட்டில குடுறா. கொடுக்க மாட்டேன். என் மான மரியாதை எல்லாம் பறக்க விட்டுட்டு நான் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நின்னுட்டு இருக்கேன். அந்த பைத்தியம் என்ன பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகுது தெரியுமா? நீ தானே அந்த பொண்ணு கிட்ட என்ன மாட்டி விட்ட. அது இனிமே இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். என்னது? அவன் வரக்கூடாது? ஆமா. எனக்கு போதையே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சே. ஐயோ என் பொழப்புல மண்ணை போட்டாத. அது மட்டும் முடியாது கண்டா. அவ டீனுக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணு. டீனுக்குன்னு எல்லாம் ரீலு. டீன பேரை சொல்லி எல்லாருக்கும் அல்வா கொடுத்துன்னு இருக்கா. அல்வாவா? பிஸ்கிக்கு அல்வாவுக்கும் ஒத்துக்காத. ஆமா குரு, அந்த பொண்ணு நான் ஊமேன்னு நினைச்சு எல்லாம் என்கிட்ட சொல்லுது. ஐயோ நான் இப்போ ஒண்ணும் பண்ண முடியாத கண்ணா. ஏன்? நீ சொன்ன நான் வெளியே போய் சொல்ல முடியுமா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அவ சர்வீஸ் முடிஞ்சு போயிடுவா. அப்புறமா என்ஜாய். நானும் என்ஜாய். மண்ணில் இந்த காதல் அண்டி யார்? Don't touch me and my ரோஜா. டேய், மறுபடியும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா நான் உன்னை கடிச்சிடுவேன். இல்லடா. நீயா பேசு. பேசுடா. பேசுடா. ரொமி, காதல்னா என்னடா? காதல்னா என்ன? காதல் ஊமணி வாய் திறந்து பேசினியே, இதுதான்டா காதல். கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லுடா. காதல்னா என்ன? வலிக்குதா? அடிக்காம ஃபாலோ மீ. என்ன ஆக்ராக்கு வந்துட்டோன்னு பாத்தியா? பார்முரளி தாஜ்மஹாலையே குப்புற படிக்க வச்சுட்டாங்க. ஷாஜகான் தாஜ்மஹாலை யாருக்காக கட்டினா தெரியுமா? தெரியலையே. முட்டாள். காதலி மும்தாஜுக்காக கட்டினார். பாவம் மும்தாஜ் செத்து போயிட்டாங்க. அதுக்காக இதை கட்டி தினமும் அவங்க கல்லறையில ரோஜா பூவை கொண்டு போய் வச்சார். ஆஹா, அவருக்கும் பைத்தியமா? ஆமா, அவரும் என்ன மாதிரி காதல் பைத்தியம். டேய், காட்டு யானை மாதிரி இருந்த உன்னை கோவில் யானை மாதிரி மாத்தினாலே அந்த தேவி. எதுக்கு? எதுக்கு? அவ உன்னை காதலிக்கிறா. காதலிக்கிறாளா? நம்ப முடியலையே. நிஜமாவா? சொல்லு. காதலிக்க கூடாதா? என்ன பண்றது நேரம். You see, sometimes love is blind. அப்படிங்க? காதல் ஊமடா. ஓடா, எப்படிடா நம்புறது? அவ வாயாரியே சொல்ல வைக்கிறேன். ஒரு அடிக்கே விலா எலும்பு விண்ணு விண்ணு. ஏற்கனவே கலங்கி இருக்கிற மூளையை தட்டி சரி பண்ணிருக்க. மறுபடியும் ஏன் கலக்கிக்கிற? குட் மார்னிங் சார். யாரு காலையில இவ்வளவு கரெக்டா குட் மார்னிங் சொல்றது? முரளி, நான் ஊருக்கு போகும்போது அழுக்கு முட்டை மாதிரி இருந்த, இன்னைக்கு சொட்டு நீளம் போட்டு வெளுத்தா மாதிரி இருக்கிய. என்னடா சிரிக்கிற? நான் இல்லாத கேப்ல வெளியே போயிட்டு வந்தியா? பாய திறந்து பேசுறா. அவர் எப்படி சார் பேசுவாரு? ஆமா, எனக்கு தெரியும். நீ தானே இவனை இப்படி மாத்துற. ஆமா சார், அது தப்பா? தப்பு இல்ல, தப்பே இல்ல. நான் இவனை பேசு பேசுன்னு சொல்றதெல்லாம் ஒரு நப்பாசையிலதாம்மா. அப்படியாவது இவன் பேச மாட்டானான்னு ஒரு ஏக்கம். வருத்தப்படாதீங்க சார், முரளி கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த பேச்ச காது குளிர கேட்கணும் தாம்மா காத்துக்கிட்டு இருக்க. பேசிய முரளி.
பேசியாடி நான் நிறைய வேலை இருக்கு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன், நீ பேசிட்டு எத்து மச்சான் இறக்கு மச்சான். டேய் முல்ரி, உன்னை பார்த்தா இப்ப மாப்பிள்ள மாதிரி இருக்கடா. யூ லுக் லைக் a ருமானி. டேய் ரோமி, நிஜமாவா சொல்ற? ஆனா ஒரு விஷயம், உனக்கு கல்யாணம் தான் நடக்காது. ஆனா நீ எப்படி மாப்பிள்ள மாதிரி இருக்க? டேய், இந்த ரோமியோக்கு காதல் ஜோசியம் தெரியும். உன் காதல் கல்யாணத்துல முடியாது. ஏன், இந்த காம்பவுண்டே தாண்டாது. என்ன சொல்ற நீ? காம்பவுண்டே தாண்டாதுன்னு சொன்னேன். டேக் அவுட் யுவர் ஹேண்ட். முரளி, காதல்ன்றது காதலிக்கிற வரைக்கும் தான், கல்யாணத்துல முடியாது. அதனால தான் நான் இங்க இருக்கேன். என் காதல் அப்படி இல்லடா. அந்த பொண்ணை நான் எப்படி கல்யாணம் முடிச்சு காட்டுறேன் பாரு. எப்படி முடிச்சு காட்டுவேன்? உனக்கு கார் இருக்கா, பங்களா இருக்கா, ஸ்கூட்டர், அட்லீஸ்ட் சைக்கிள்? அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டேய், உடம்புல சுத்திட்டு இருக்கிய துணி, அதுக்குள்ள அவதான்டா வாங்கி கொடுத்தா. நீ தின்றதே ஓசி சோறு, உனக்கு போய் கல்யாணம் தெரியாம தான் கேக்குறேன். அவளுக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க உனக்கு தகுதி இருக்கா? யூ டோன்ட் டாக் அபௌட் தி மேரேஜ்.